பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத் தமிழ் மூன்றும் தா. கடவுள் டிவி நேயர்களுக்கு ரேகாமணியின் அன்பு வணக்கம். இன்றைய தினம் உச்சி பிள்ளையார் கோவிலில் வீற்றிருக்கக்கூடிய கணபதியை பற்றி தெரிந்து கொள்ள இருக்கிறோம். திருச்சி என்கின்ற பகுதியானது சிறப்பு வாய்ந்த ஒரு திருத்தலம். இந்த திருத்தலத்திற்கு மணிமகுடமாக இருக்கக்கூடியது மலைக்கோட்டை. இந்த மலைக்கோட்டைக்கு வைரமாக எப்படி மணிமகுடத்தில் வைரமானது ஜொலிக்கிறதோ, இந்த மலைக்கோட்டைக்கு வைரமாக ஜொலிக்கக்கூடிய அற்புதமான திருத்தலம்தான் உச்சி பிள்ளையார் கோவில். முதலில் இந்த திருத்தலம் 18ஆம் நூற்றாண்டுக்கு முன்பு வரை திரிசிரபுரம் என்கின்ற பெயரால் அழைக்கப்படுவதாக கல்வெட்டுக்கள் குறிப்பிடுகின்றது. திருச்சி என நாம் அழைக்கக்கூடிய இந்த அற்புதமான திருத்தலத்தில் இருக்கக்கூடிய விநாயக பெருமான் என்ன விளையாட்டுக்களை எல்லாம் செய்தார் என்றால், ஸ்ரீராம பட்டாபிஷேகம் நிறைவு பெற்று இப்போ அயோத்தியிலிருந்து ஒவ்வொருவரும் புறப்பட்டு தன்னுடைய நாட்டிற்கு செல்கின்றனர். அந்த பட்டாபிஷேகத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நவரத்தினங்கள், மாலைகள், பட்டு துணிகள் என அவர்கள் கேட்பதையெல்லாம் கொடுத்து அனுப்புகிறார் ஸ்ரீராமர். இப்போ அங்கே விபீஷணன் இருக்கார், வீடணன். இலங்கைக்கு அவர் செல்ல வேண்டும். இலங்கைக்கு அவர் புறப்படுகின்ற பொழுது வீடணனுக்கு தன்னுடைய தம்பியாக ஏற்றுக்கொண்டவன் இல்லையா வீடணனை, தன்னுடன் பிறந்த சகோதரர்கள் 3 இருந்த பொழுதும் அடுத்து 3வராக ஏற்றுக்கொண்ட சகோதரர்களுள் வீடணன் ஒருவர். இப்போ வீடணன் புறப்படுகின்ற பொழுது தான் வழி வழியாக வழிபட்டு வந்த திருமாலின் திருவிக்கிரகத்தை பிரணவ வடிவ பொருந்திய ஒரு அற்புதமான நிலையில் வைத்து கொடுக்கிறார் வீடணனுக்கு. வீடணன் அதனை எடுத்து வருகிறார். அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி. முன்னோர்கள் வழிபட்ட திருமாலின் விக்கிரகத்தை தனக்கு கொடுத்தாரே ராமபிரான் என்கின்ற மகிழ்ச்சியில் அதை இலங்கைக்கு கொண்டு சென்று நான் பிரதிஷ்டை செய்வேன் என்று எடுத்து வருகிறார். ஆனால் ஒரு கட்டளை. என்ன கட்டளை அப்படின்னா, இந்த விக்கிரகத்தை கீழே வைக்கக்கூடாது. கீழே வச்சுட்டா அந்த இடத்திலிருந்து எடுக்க முடியாது. அந்த வைத்த இடத்திலேயே அந்த திருவிக்கிரகம் பிரதிஷ்டை ஆகிவிடும். இதுதான் இடப்படுகிற ஒரு கட்டளை. இப்போ வீடணனுக்கு ஒரே மகிழ்ச்சி. எப்படியாவது இலங்கைக்கு கொண்டு போய் சேர்த்து விட வேண்டும். அங்கு பிரம்மாண்டமாக ஒரு திருக்கோவிலை கட்டி இந்த விக்கிரகத்தை அங்கு பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்கின்ற ஆசை. அங்கிருந்து புறப்பட்டு அப்படியே தென் திசையை நோக்கி வருகிறார். வருகின்ற பொழுது காவிரி கரை புரண்டு ஓடக்கூடிய ஒரு அற்புதமான சூழலை பார்க்கிறார். பார்த்த உடனே அந்த காவிரியில் குளிக்க வேண்டும் என்கின்ற ஆசை வீடணனுக்கு ஏற்படுகிறது. ஆனால் ராமபிரான் சொன்ன கட்டளை அவருக்கு நினைவிற்கு வருகிறது. இந்த விக்கிரகத்தை கீழே வைக்கக்கூடாது. கீழே வைக்காம எப்படி நாம குளிக்கிறது? ஆனால் அந்த நீரினுடைய வேகத்தை பார்த்தவுடன் இவருக்கு குளிக்கணும் அப்படின்னு ஆசை வந்துடுச்சு. அந்த ஆசையை தூண்டியவர் விநாயக பெருமான் தான், வேறு யாரா இருக்க முடியும்? இப்போ இவர் என்ன செய்யறது அப்படின்னு யோசிக்கின்ற பொழுது விநாயக பெருமான் அங்கு ஒரு சிறுவனாக வராரு. வருகின்ற அந்த சிறுவனை பார்த்து வீடணன், இந்த விக்கிரகத்தை கொஞ்ச நேரம் வச்சுக்கோப்பா, நான் குளிச்சுட்டு வந்துடுறேன், கீழே மட்டும் வச்சிடாத, நான் வந்த உடனே என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்றாரு. இப்போ அதற்கு தானே வந்தார் விநாயக பெருமான். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் 3 முறை கூப்பிடுவேன். 3 முறை கூப்பிட்டோம், நீங்கள் வரலை அப்படின்னா இதை நான் கீழே வச்சுட்டு போயிடுவேன், எனக்கும் நிறைய வேலை இருக்குப்பா அப்படின்னு வந்த சிறுவன் சொல்ல, 3 முறை தானே பார்த்துக்கலாம் அப்படின்னு வீடணன் குளிக்க போயிடுறாரு. அந்த நீரினுடைய பிரவாகம் அதை பார்த்த உடனே அவருக்குள்ள எழுந்த அந்த புத்துணர்ச்சி, நீரிலிருந்து அவருக்கு எழுந்துக்கவே தோணலை. வெளியில இருக்க சிறுவனையும் மறந்துட்டாரு, அந்த விக்கிரகத்தையும் மறந்துட்டாரு. இப்போ சிறுவன் என்ன பண்ணா, 3 முறை கூப்பிட்டோம், இவர் வெளியில வரலை. உடனே அந்த விக்கிரகத்தை கீழே வச்சுட்டு ஓடிட்டான். இப்போ உடனே வீடணனுக்கு அந்த சிறுவனினுடைய ஞாபகம் வர மேலே எழுந்து வந்து பார்த்தா சிறுவனை காணோம். அந்த விக்கிரகம் எங்கன்னு தேடனா கீழே வச்சுட்டு போயிட்டான். இப்போ கீழே வைத்த அந்த திருமாலை எடுக்க முடியவில்லை. இப்போ இவருக்கு ரொம்ப கோபம். அந்த சிறுவன் எங்கே இருக்கான், அவனை தேடி கண்டுபிடிக்கணும்னு பார்க்கின்ற பொழுது தூரத்தில் அந்த சிறுவன் நின்று கொண்டிருந்தான். துரத்திக்கிட்டு ஓடுறாரு. அந்த சிறுவன் நேராக மலைக்கோட்டை உச்சிக்கு போய் நின்றுடுறான். சிறுவனை பிடிச்சிட்டாரு வீடணன். பிடித்த மாத்திரத்தில் தலையில் ஓங்கி ஒரு குட்டு குட்டினாரு. உடனே அந்த சிறுவன் விநாயக பெருமானாக அந்த இடத்தில் எழுந்தருளினார். பார்த்த உடனே வீடணனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அப்படியே மகிழ்ச்சி வெள்ளத்தில் வணங்க
விநாயக பெருமான் அந்த இடத்தில் அந்த திருமாலின் விக்கிரகத்தை நான் தான் கீழே வைத்தேன், அரங்கநாதனாக திருச்சியிலே அவர் கோவில் கொண்டு எழுந்தருளி எல்லாருக்கும் நல்லது செய்வார், இலங்கையை பார்த்த மாத்திரத்திலேயே அவரை நான் இங்கு பிரதிஷ்டை செய்திருக்கிறேன். இலங்கைக்கு கொண்டு போய் பிரதிஷ்டை செய்யணும்னு வீடணனுக்கு ஆசை. ஆனால் இலங்கைக்கு கொண்டு செல்ல முடியவில்லை அப்படின்னு நீ வருத்தப்படாதப்பா. இலங்கையை பார்க்கக்கூடிய அந்த கடைக்கண் பார்வை எப்பவுமே இவருக்கு உண்டு. அதனால் தான் தெற்கு திசையை நோக்கியே நான் அமைத்திருக்கிறேன் அப்படின்னு அந்த இடத்திலேயே அவரை பிரதிஷ்டை செய்துவிட்டார். இப்படி தோன்றியதுதான் திருச்சியிலே வீற்றிருக்கக்கூடிய ஸ்ரீரங்கநாதர் திருக்கோயில். அரங்கநாதராக திருச்சி தலத்திலே எழுந்தருளி நமக்கெல்லாம் அருள் வழங்கக்கூடிய அரங்கநாதரின் அருள் அங்கு எழுந்தருளுவதற்கு காரணம் உச்சி பிள்ளையார் கோவிலில் வீற்றிருக்கக்கூடிய கணபதி தான். இங்கு இருக்கக்கூடிய ஸ்ரீ தாயுமானவர் கோவில்ல இருக்கக்கூடிய 16 கால் மண்டபத்தில் விபீஷணன் திருமால் விக்கிரகத்தை ஏந்தி வந்த அந்த நிகழ்வானது சிற்பமாக வடிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி விபீடனன் இலங்கைக்கு கொண்டு செல்லலாம் என எண்ணி கொண்டு வந்த விக்கிரகத்தை திருச்சியிலேயே அமைய வைத்து ஒரு அற்புதமான அரங்கநாதரினுடைய அருள் நமக்கெல்லாம் கிடைப்பதற்கு துணை புரிந்தவர் மலைக்கோட்டையின் உச்சியிலே வீற்றிருக்கக்கூடிய பிள்ளையார்தான். மீண்டும் வேறொரு திருத்தலத்தில் வீற்றிருக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த கணபதியினுடைய பெருமையை காண்போம். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது ரேகாமணி. நன்றி, வணக்கம்.